வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் உள்ள தமிழ் தேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு லால்கிருஷ்ண அத்வானியை சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஈழ தமிழர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று காலை 6 மணிக்கு சென்று 11 மணிக்கு முடித்துவிட்டு இலங்கையில் போர் நின்றுவிட்டது என்று கூறி ஒரு பொய்யை கூறிவிட்டு உண்ணாவிரதத்தை முடித்தார். அடுத்த 2 நாட்களில் 20,000 தமிழர்கள் கொல்லப்பட்டது உலகமே அதிர்ந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்ட தமிழின துரோகி கருணாநிதி ஒரு உலக அதிசயமான பிறவியாக இருக்கிறார் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளதாகவும், சேது சமுத்திர திட்டத்தை முழுமையாக எதிர்ப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், கர்நாடகாவில் காணாமல் போன சென்னையை சேர்ந்த அணுசக்தி விஞ்ஞானி அவருடைய குடும்பத்தினர் தகுந்த ஒத்துழைப்பு பதில் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் திரு எஸ்வந்த் சின்ஹா அவர்கள் அந்த கட்சியின் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி மூழ்கும் கப்பல் என்று கடுமையாக தாக்கி உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, அரசியல் வல்லுநர்கள் முன்பே கூறியது போல பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்தியாவில் 92% மக்கள் திராவிட மக்கள் இருப்பதால் அதன் தலைவர்கள் ஆரியர்களாக ஒரு சிலர் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது அக்கட்சியில் உள்ளவர்களுக்கே அனைவரும் நன்கு அறிந்தது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றும், இதே நிலை வந்தால் அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதாக்கு ஒரு சீட்டு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 11 போலீசார் பலி ஆனதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டில் ராட்சச ராஜபக்சே ஆட்சியில் 2005ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 11 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 50 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும், மக்களில் குறைந்தது 1.5 லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரோ அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் உள்ள தாலிபான் தீவிரவாதிகளில் 15 வயது சிறுவர்கள் தற்கொலை படையில் சேர்க்கப்படுவதாகவும், அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு தற்கொலை படையை சேர்ந்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதை இந்த படத்தில் பார்க்கலாம். ஈரான் நாட்டில் நடந்த அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் முகமது அகமது நிஜாத் அவர்கள் 69% ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக ஈரான் நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடற்படையை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீரர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு எச்.டபிள்யூ. புஷ் அவர்கள் தன்னுடைய 85வது பிறந்த நாளை
குடும்பத்தினருடன் சிறப்பாக கொண்டாடியதாக வாஷிங்டனிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சைனாவில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றதாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி பொன்னுசாமியின் வீட்டில் இரட்டை தலையுடன் பிறந்த ஆட்டு குட்டியை இந்த படத்தில் பார்க்கலாம். வானிலை அறிக்கை 13 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் அதிகம் இருப்பது தென்படுகிறது. ஆகையால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று சென்னையில் பலத்த வெயில் காணப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.